ஹே ஆல் வெல்கம் டு குலலகம். இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் பாப்பாவோட ஸ்நாக்ஸுக்கு பாஸ்தா கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கே கேட்டிருந்தாங்க. பட் மார்னிங் கீரை செஞ்சதுனால அதை அப்படியே கொடுத்து விட்டாச்சு. அண்ட் பாஸ்தா இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலான்னு ஈவினிங் நான் வந்ததுமே பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்ததுமே எனக்கும் அத்தைக்கும் டீ போட்டுட்டு அண்ட் பாஸ்தா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்க மசாலாஸ் மட்டும் வச்சு செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் பாஸ்தா இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் ஆயில் அண்ட் சால்ட் போட்டு வச்சுட்டு அண்ட் ஆனியன் டொமேட்டோஸ் மட்டும் வணக்கிட்டு நம்ம பாஸ்தா போட்டு கிண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இதுதான் ரிசல்ட்டு. பாஸ்தாலாம் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் என் பொண்ணு சாப்பிட்ருவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃபன் என்னோடய ஃபுட் கிரிட்டிக் வந்து இவர் தான். நல்லா இல்லை, உப்பு கூடி போச்சுன்னு ஏதாவது சொல்லுவார். அதிசயமாக இன்றைக்கி அவரும் நல்லா இருக்குது அப்படின்ட்டாரு. அண்ட் மார்னிங்கே கோதுமை கொள்ளு எல்லாம் அத்தை காயப்போட சொல்லியிருந்தாங்களா, சரி எடுக்க மறந்துட்டோன்னா அவ்வளோவும் வீணாக போயிடுன்னு போய் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் தம்பி குட்டி மாடிக்கு ஓடி வந்துட்டார். அப்படியே அவரை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு பாப்பாவை டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. நாளைக்கு வேறு ஒரு vlogல பார்க்கலாம்.